அன்பார்ந்த தோழர்களே, இந்த தமிழகம் பல காலமாகவே ஒரு தேவையற்ற கலாச்சாரத்திற்கு தன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறது. சினிமா நடிகர்களை தங்களுடைய வழிகாட்டிகளாக கொண்டு இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்ற காலத்தில் அந்த நிலைமை இன்னும் மோசமாகி வழிகாட்டிகள் என்பதற்கு பதில் அவர்களை வழிபடுகின்ற சூழ்நிலை வந்து தியேட்டர்ல தன்னுடைய நடிகரின் படம் வந்தால் போஸ்டர் ஓட்டுவான், கொடி கட்டுவான் என்ற நிலைமை மாறி இப்பொழுது 20 அடி 30 அடி உயரத்துக்கு கட் அவுட் வைத்து அதன் மீது கற்பூரம் காட்டி அந்த கட் அவுட்டுக்கு மேல ஏறி நின்று பால் ஊத்துகின்ற நிலைமைக்கு தரம் குறைந்து விட்டது. பால் ஊத்துறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, மேல ஊத்துறவன் தவறி கீழே ஊந்தானா மறுநாள் இவனுக்கு பால் ஊத்துவாங்க என்கின்ற அறிவு கூட இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய போக்குக்கு நடுவே மிகச்சிறந்த புரட்சியாளர்களின் படத்தை திறந்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் விடுதலை வேங்கைகளுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. உங்களை அதற்காக மனமாற பாராட்டுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் யார் பெரியார் என்றால் எல்லோருக்கும் தெரியும். சில பேருக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனால் ஏன் அவர் பெரியார் என்ற கேள்விதான் எழுப்பப்பட வேண்டியது. தந்தை பெரியார் அவர்களை அண்ணன் குமார் அவர்கள் சொன்னதை போல புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய மண்டை சுரப்பை உலகு தொழும் என்று சொன்னார். அப்பேற்பட்ட சுய சிந்தனையாளரான தந்தை பெரியார் மேடையிலே பேசுகிற பொழுது தனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசியவர் அல்ல, தனக்கு எதுவும் தெரியாது என்பது போல் பேசியதால் அவர் பெரியார். ஒரு கூட்டத்துல தந்தை பெரியாரை பேச சொல்லுகிறார்கள். பெரியார் மேடைக்கு வருகிறார். பெரியாருக்கு முன்னால் அந்த கட்சியினுடைய தோழர்கள் தலைவர்கள் எல்லாம் பேசிவிட்டார்கள். அடுத்தது பெரியார் பேசுவார்னு சொல்றாங்க. பெரியார் மேடையிலே வந்து சொல்லுகிறார், தாய்மார்களே, பெரியவர்களே, எனக்கு முன்னால் எங்கள் கட்சி தோழர்கள் எல்லாம் பேசினாங்க. தயவு செய்து அவர்கள் பேசிய எதையுமே நீங்கள் நம்பாதீர்கள் போடுபட்டார். வந்திருந்தவங்களுக்கு ஆச்சரியம், சிரிச்சாங்க. அடுத்த வார்த்தை பெரியார் சொன்னார், தோழர்களே, அவங்க பேச்செல்லாம் நம்பாம விட்ட மாதிரியே என்னுடைய பேச்சையும் தயவு செய்து யாரும் நம்பாதீர்கள். நீங்கள் எங்கள் பேச்சை கேளுங்கள், ஆனால் உங்கள் அறிவு என்ன சொல்லுகிறதோ அதை மட்டும் கேட்டு நடந்து கொள்ளுங்கள், எங்களை அப்படியே நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை என்று சொன்னார். அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்பதற்காக நம்பாதீர்கள். உங்கள் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெங்காயம் விளக்கு மாத்த விட உன் அறிவு பெரிது, அதை சிந்தி என்று சொன்னவர் பெரியார். சரி, மற்றவங்களெல்லாம் சிந்தின்னு சொன்னாரே, பெரியார் சிந்திச்சாரா என்றால் அந்த தலைவனுடைய சிந்தனையின் விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. நாம் இதை பெருமையாக சொல்லிக் கொள்ளவில்லை தோழர்களே. நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் என்கின்ற அறிஞர் சொல்லுகிறார், தமிழ்நாடு மட்டும் ஒரு தனி நாடாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தின் வல்லரசுகளின் பட்டியலில் தமிழ்நாடுடைய பேரும் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்றால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அதனுடைய வேகம் அத்தகையது. அதற்கு காரணமானவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதை மட்டும் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தனி முத்திரையான திட்டங்களினால், செயல்களினால், சட்டங்களினால் வரலாற்றில் நிலைத்து நின்றார்கள். தமிழ்நாட்டுல ஒரு டாக்டர் பட்டம் வாங்கணும் என்றால் அதற்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால்தான் டாக்டர் படிப்புக்கே சேர்ப்பேன் என்று சொன்ன காலத்தில் சமஸ்கிருதத்தை தூக்கி குப்பையில் போடு, அது ஒரு தகுதியே கிடையாது என்று சொல்லி சட்டம் இயற்றிய பனகல் அரசர் அந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழர்களின் மனதில் நின்றார். தேவதாசி முறை என்ற ஒன்றை வைத்து ஒரு சமூக பெண்களை பொட்டு கட்டி கோயிலுக்கு விடுவது என்கின்ற கொடுமை நிகழ்ந்த பொழுது அதை எதிர்த்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டு பெண்களின் மனதிலெல்லாம் நிலைத்து நின்றார். ஒரே குறிப்பிட்ட உயர் சாதியினர் மட்டுமே தமிழ்நாட்டின் அனைத்து வேலைகளையும் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருந்த காலத்தில் எல்லா சாதிக்கும் வேலை உண்டு என்று இடஒதுக்கீட்டு சட்டத்தை முத்தையா முதலியார் கொண்டு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயர் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறது.
பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பல்லாயிரம் பள்ளிகளை தந்து பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு தந்து தந்தை நம்முடைய ஐயா சிங்காரவேலனாருடைய வழியிலே மதிய உணவையும் தந்து சீருடை தந்த காரணத்தினால் வரலாற்றில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்கு பின்னால் நடக்க போகிற சுயமரியாதை திருமணங்கள் மட்டுமல்ல, இதற்கு எத்தனை ஆண்டுகள் முன்னால் நடந்திருந்தாலும் அந்த திருமணங்களும் செல்லும் என்று சட்டம் இயற்றிய ஒரே தலைவர் அவர்தான். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரும் இருமொழி கொள்கையும் இருக்கிற வரையில் இந்த நாட்டை அண்ணாவால் ஆட்சி செய்கிறான் என்று சொல்லி சென்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய செயல்களினால் முத்திரை பெற்றார். முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்ததில் ஆரம்பித்து தொடக்க பள்ளிகளில் அத்தனை ஆசிரியர்களும் பெண்களாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லியதிலிருந்து சமத்துவபுரத்தை ஆரம்பித்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று ஏராளமான திட்டங்களை அவர் தன்னுடைய முத்திரைகளாக பொறித்தார். இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுக்கிறது. அந்த மாநிலம் தமிழ்நாடு என்றால் அதற்கு பொருத்தமான பெருமையை பெற வேண்டியவர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள். எடப்பாடியாரும் 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து பெருமை பெற்றார். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையில் ஆரம்பித்து தமிழ் புதல்வன் திட்டம் வரையில் நிறைய திட்டங்களை வைத்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் தோழர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை முதலமைச்சர்கள் இத்தனை காலம் ஆண்டாலும் 95 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஒரே ஒரு தலைவனின் தத்துவம் தான். அந்த தலைவன் தந்தை பெரியார். 1929 இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கின்ற திட்டங்கள், சட்டங்கள் எல்லாமே இவை திட்டங்கள் அல்ல, தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தன்னுடைய தீர்மானத்திலேயே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரே தலைவன் தந்தை பெரியார் தான். ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட போகாமல் நாட்டை இத்தனை காலம் தன்னுடைய தத்துவத்தினால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த தலைவனுடைய பெருமையை முறியடிக்க வேண்டும் என்றால் தந்தை பெரியாரால் மட்டும்தான் முடியும். அவர் சொல்லி நிறைவேற்றப்படாத தீர்மானங்களை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் வரலாற்றில் நிலைப்பார்கள். அந்த நிலைக்கின்ற தலைவர்களை உருவாக்குகின்ற பணியில் விடுதலை வேங்கைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த முயற்சிக்கு வெற்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து தந்தை பெரியாரின் படத்தை திறக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.